வெல்கம் டு ஆரம் கார் டெக்கர்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஒரு ஓல்டு ஃபார்ச்சூன் லெக்ஸஸ் கார் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. அதில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண. வண்டி கண்டிஷன் எல்லாம் கிளியர். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டோர் பேட்லேருந்து கலர் சேஞ்சிங், டோர் பேட், சீட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோமில் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம இந்த வண்டி எப்படி நம்மகிட்ட வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு சும்மா அவர் நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம பலின வண்டி பண்ணிட்டுருக்காரு. அப்போ அந்த வண்டி எடுத்துகிட்டு நம்மகிட்ட வந்தப்போ நம்ம லெக்ஸஸ் கிட்ட நம்ம வண்டி மாட்டிகிட்டு இருந்தோம். வச்சு பார்த்துருக்கும் போது ஏன் என் வண்டிக்கு மாட்ட நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி சார் உங்கள் வண்டிக்கு மாட்டலாம் சொல்லி வச்சு பார்த்தோம். அப்படி தான் நம்ம லெக்ஸஸ் கிட்ட வண்டிக்கு மாட்டணும். அது மாட்டதுக்கப்புறம் நம்ம வண்டியில் ஒவ்வொன்றா பார்த்து காப்பி பண்ணார் கஸ்டமரு. நம்ம டெமோ வண்டி ஃபார்ச்சூனில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஸ்பென்சர், ஹைட்ராலிக் சஸ்பென்சர் இல்லைங்களா, அதுவும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அதை நம்ம வண்டியை பார்த்து நம்ம வண்டி டிரைவிங் டெஸ்டிங் டிரைவிங் பார்த்ததுக்கப்புறம் தான் இதை இதே மாட்டினதுக்கப்புறம் நம்ம வண்டி உள்ளே பார்த்தார். உள்ளே பார்த்து சீட் ஃபோம் எல்லாம் பண்ணி அந்த கண்டிஷன் பார்த்ததும் எனக்கு இதேமாதிரி சீட் கலர் மட்டும் சேஞ்ச் அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஸ்டேரிங்கு, இந்த கீராட் கவர், கீராட் போட், இந்த சீட் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் ஸ்டைலில் கொடுத்தவருக்கு கம்ப்ளீட் ஆகுது. பேக் சீட் பாருங்கள். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் கம்ப்ளீட் சீட்டில் கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. இந்த வண்டி ஒரு புது ஃபார்ச்சூனோட ஷோரூம் லுக் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இந்த வண்டியை பாருங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க் முடிஞ்சது. வண்டி டெலிவரி டைம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் யூனிட் வந்து ஹைப்பர்சோனிக் மாட்டியிருக்கோம். அந்த ஹைப்பர்சோனிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதேமாரி இந்த வண்டியில் வந்து என்னென்ன ஆடியோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, ஆடியோ பண்ணியிருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத நம்ம தம்பி அப்படி சொல்லுவோம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாமே. இப்போ இந்த வண்டி வந்து நம்ம டெமோ ஆடியோ பார்த்ததுக்கப்புறம் வண்டி நம்ம டெலிவரி பண்ணிடலாம் வாங்க. இப்போ இந்த வண்டியில் எல்லாருமே ஆம்பரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் விண்டோ நம்ம இந்த சைடு கை வைக்கிற மாதிரி இங்கேயும் நம்ம அந்த மாதிரி ஹைட் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இது வந்தார், ஒரு 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 அழகான சிரிப்பு சிரிச்சுட்டு வண்டி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு போயிட்டார். இப்போ வண்டி வந்து நம்ம இப்போ செட் ஆன் பண்ணிட்டோம். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஹைட்ராலிக்கோட அந்த யூனிட் தான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்குது. அது செப்பரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நான் போடுவேன். ஏன்னா 3-4 வண்டிக்கு மாட்டிட்டோம். ஆல்ரெடி 2 வண்டி புக்கிங்கில் இருக்குது. நான் உங்களுக்கு கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே சரி ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஆடியோ பார்த்துருவோம். ஒரு ஆடியோ எப்படிங்க மெயின் விஷயம் ஹெட் யூனிட் நல்லா தான் உட்காந்துருப்பாரு. கொஞ்சம் 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 ஒரு தூ
ஓகே, பேக் கேமரா அந்த கிளாரிட்டி பார்த்துருங்க. அதேமாரி பின்னாடி அந்த டெய்லைட்லாம் மாற்றிருக்கோம். டெய்லைட் ஹெட்லைட்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கு. வண்டி பார்த்தாலும் தெரியும் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஓகே பிரதர், இப்போ இதில் ஆடியோன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஆடியோ பார்த்துட்டோம். வண்டி கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. வண்டி ஃபஸ்ட்டு உட்கார் இப்போ உட்கார்றதுக்கும் கொஞ்சம் நல்ல பெயின் இல்லாமல் எனக்கே சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஆஃப்ரெடி ஃப்ரம் ஆரம் கார்டுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ச்சுனர் வந்து நம்ம லெக்ஸஸ் கிட்லாம் பண்ணிட்டு போனார் ஒரு கஸ்டமர். ஸோ போயிட்டு 1 வீக்லேயே மறுபடியும் திரும்பி வந்து நம்ம ஆடியோ டேம்பிங் எல்லாமே கொஞ்சம் பண்ணுச்சு. அது போக இன்னொரு சஸ்பென்ஷனும் நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வண்டியில் என்னென்ன ஆடியோ டீட்டெயிலிங் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹெட் யூனிட் பார்த்திங்கன்னா ஹைப்பர்சோனிக் தான். ஸோ மேக்ஸிமம் பெரும்பாலும் ஆடியோனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்பைனு, பயனியர், ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னனால நம்ம இந்த சிஸ்டம் அவர் சஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஆடியோ அவுட்புட்டும் ரொம்ப பெட்டராக இருக்கும். இதில் எது டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கென்வுட்டில், ஆல்பைனில் எல்லாமே வருது. என்ன ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே வருது உங்களுக்கு. பட் ஆனால் அவர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்டு தான். ஏன்னா கென்வுட்டில் அந்த ஹையன் சிஸ்டம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிஎம்கே 9720 சிஸ்டம். இது இந்த சிஸ்டம் இருக்குது. பயனியரில் இருக்குது, பார்த்திங்கன்னா சோனியில் இருக்குது, சோனி 8000 இருக்குது. ஸோ இந்த பிளேயர்லாம் வந்து இந்த கென்வுட் பிளேயர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மார்க்கெட்டில் டிமாண்டான பிளேயர். நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. இதுவாகட்டும், பயனியர் ஆகட்டும், எல்லாமே இந்த சிஸ்டம் எல்லாமே ரொம்பவே டிமாண்டில் இருக்குது சிஸ்டம். ஸோ இதெல்லாமே நம்ம ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ கஸ்டமர் தான் ஆண்ட்ராய்டு தான் எனக்கு வேணும்னு சொன்னனால அவரோட யூசேஜ் ஹைப்பர்சோனிக் இதுதான் ஆண்ட்ராய்டு தான் இருந்துச்சு. அதனால் நம்ம கொடுத்தோம். சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மொரேல் மேக்ஸிமஸ் 2-வே காம்பனன்ட் கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சவுண்ட் மெகாஸ் AP8ஓட ப்ராசர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ராசர் நமக்கு எதுக்கு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க ஹெட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நார்மல் ஹெட் யூனிட் நம்ம கென்வுட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற அவுட்புட் வந்து ஆண்ட்ராய்டில் அந்தளவுக்கு அவுட்புட் வெளியே வராது உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசர் நம்ம கொடுத்துருக்கோம். தென் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்டிவ், ரியர் வந்து பாசிவ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். ஸோ இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுமே நம்ம காம்போனன்ட் கொடுத்துருக்கோம். தென் ப்ராசர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 4 சேனல் லேம்ப் கொடுத்துருக்கோம். ஒரு 4 சேனல் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஃபுல்லாகவே போயிடும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரியருக்கு ஒரு லைனும் சப்புக்கு ஒரு லைன் போயிடும், 2 லைன் போயிடும். ஸோ இந்த ஹீலிக்ஸ் D4 வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஆம்ப்லேயுமே 4 சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சேனல் நார்மலாக ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு 2 சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம இந்த D4 ஆம்பில் கொடுத்துருக்காங்க ஹீலிக்ஸில். தென் சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் பார்த்திங்கன்னா ஒரு அவார்ட் வின்னிங் பிராண்ட். ஸோ இந்த சப்வூஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா SQ கேட்டகரியில் ஒரு SQனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி. ஸோ அந்த சீரீஸில் இதெல்லாம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு பேஸ் வந்து இப்போ நம்ம சப்வூஃபர் சொல்கிறோம், அவுட்ரு பேஸ் வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது உங்களுக்கு. ஆனால் உள்ளே உட்காந்து கேட்கும்போது மியூசிக் இன்டர்கேஷனாக இருக்கும். இதோட சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸ் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் ஈக்குவலாக வரும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மர்ஜ் ஆகி தான் வரும் உங்களுக்கு. அந்த வாய்ஸ் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் மர்ஜ் ஆகி வரனால கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஃபோனில் கேட்குற ஒரு ஹை அண்ட் ஹெட்ஃபோனில் கேட்குற ஒரு ஆடியோ ஃபீல் வந்து இதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மியூசிக் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸு, ஆம்பிளிஃபைஸ் இதெல்லாம் தான் அந்த வண்டியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் கேட்டார், ரொம்பவே ஹாப்பியாக போனார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இவ்வளோ எல்லாம் பண்ணிட்டோம், இன்னொரு விஷயம் நம்ம பண்ணாமல் இருப்போமா, அது என்னென்னு பார்த்திங்கன்னா டேம்பிங். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 4 டோர் ப்ளஸ் டிக்கி நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். டாக்டர் ஆர்டெக்ஸ் கோல்டு சீரீஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நான் எல்லாமே சொல்கிறது தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரியாக இருக்கும். டாக்டர் ஆர்டெக்ஸ்னு போட்டும் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டூப்ளிகேட்டாக கூட இருக்கலாம். ஸோ எங்கே நீங்கள் ஆத்தரைஸ் டீலர் எங்கேன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு 4 இடம் ஏறி இறங்கினாலும் தப்பு கிடையாது உங்களுக்கு. எங்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஸ்பென்ஷன் மாற்றணும்னு சொன்னாங்களா. ஸோ கஸ்டமர் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த லெக்ஸஸ் கிட்ட எல்லாமே மாட்டிட்டு போயிட்டார். மாட்டிட்டு போனப்போ நம்ம டெமோ காரில் அப்போ தான் அந்த சஸ்பென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஸோ முடிச்சுட்டு அவர் ஒரு ட்ரைவ் போயிட்டு நம்ம ஃபார்ச்சுனர் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தோடனே எனக்கு இது மாட்டியே ஆகணும்னு சொல்லிவிட்டு கரெக்டாக 1 வீக் வண்டி அவர் எடுத்துகிட்டு போய்ட்டு 1 வீக் கழித்து வந்து மறுபடியும் வண்டி விட்டு இந்த சஸ்பென்ஷன் மாற்றிட்டு போனார்.
டீன் சஸ்பென்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவிங் ப்ளஷரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப் கட்டெல்லாம் அடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்யூவி கார்ஸ் எல்லாமே வந்து இந்த பாடி ரோலிங் இருக்கும். ஸோ இந்த சஸ்பென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி ரோலிங்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு அந்த ட்ரைவ் பண்ணும்போது ஹைவேஸில் போகும்போது விட அந்த போட்டில் போகிற ஃபீல் வரும். நான் உட்காந்து ஃபீல் பண்ணேன், அந்த போட்டில் போகிற ஃபீல் இருந்துச்சு. அதில் அப்படியே மறந்துகிட்டே போகும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் கட்டெல்லாம் எடுக்கும்போது அந்த பாடி ரோலிங் இருக்காது. இன்னொன்று அப்படியே உங்கள் டிரைவிங் ஸ்டெபிலிட்டியே மாறும். இப்போ ஒரு 400 கிலோமீட்டரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போய் இறங்கும் போது அப்படியே தலை சுற்றுவோம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதிலலாம் இந்த சஸ்பென்ஷன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக தான் இருந்துச்சுங்க. அந்த ட்ராவல் பண்ண டயர்ட்லேருந்து எல்லாமே எதுவுமே கிடையாது இது போட்டதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் ஒன்று காமிச்சிருப்பாங்க. இது சஸ்பென்ஷனோட மானிட்டர் தான் அது. ஸோ அதனால் அதுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சேட்டலைட் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோமோ அது தகுந்த மாதிரி அது ஹார்டு சாஃப்ட் ஆகிக்கும் அந்த சஸ்பென்ஷனு. ஸோ இன்னொன்று மோடு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்மளே செட் பண்ணி வச்சுக்கலாம், கஸ்டமைஸாகவும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம சிட்டிக்கு தகுந்த ரோடு மாதிரி நம்ம சிட்டியில் என்னென்ன ஒவ்வொரு ரோடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஊரில் நம்ம சிட்டி ரோடு கண்டிஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு மோடு என்ன மோடு வேணுமோ நம்ம செட் பண்ணி அதில் வச்சுக்கலாம், எந்த மாதிரி வேணும்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். Until this, see you on next video. Thank you. Signing off, Afridi.